என் தக்காளி போடா பெருச்சாளி. எங்க குறி வைக்கிற வாரியா? போடி நீல நான் காமாச்சி. அப்படின்னா நரிக்கிருவேங்க. என்ன பண்ற? கரெக்டா இருக்காளுங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டா இருக்கான்னு பாக்குறியா இல்ல அவளை கரெக்ட் பண்ண பாக்குறியா? மாமனா நீ மாங்காய் மடை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க. ஏய் பின்ன என்ன ஒரே நேரத்துல எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? ஒன்னதான் கரெக்ட் பண்ண முடியும். உன்னை சொல்லி குத்தலடா. வேற யார சொல்லணும்? அப்பன சொல்லணும். என்னன்னு? நல்ல ஊரண பருப்பை ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு அவனை சொல்லணும். எங்க அக்கால தானே கட்டியிருக்க. அவளையும் சேர்த்தேன்டா சொல்றேன். சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வா. ஏய் என்ன வாங்கணும்னு கேட்டியா? அதான் சுண்ணாம்பு இல்ல. சுண்ணாம்புன்னு உன்னை திட்டினேன்டா. சரி வேற என்ன வாங்கணும்? என்ன வாங்கிட்டு வா போ. விடு. ஏய் என்ன வேணும்னு கேட்டியாடா? வெண்ண என்ன வேணுமா? வெண்ண வேணுமா? என்னதான்டா வேணும்? அப்புறம் எதுக்கு உயிரை வாங்குற? ஏய் மறுபடியும் பாரு. என்ன வேணும் கேட்கல பாரு. என்ன என்ன? கடலை என்ன? சரி விடு. தம்பி நான் யாரு? புறம்போக்கு. ஜெனரலா கேட்கல. இந்த வீட்ல நான் யாருன்னு கேட்கிறேன். முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்க. சரி விடு. விழாவாரியா உள்ள போக தேவையில்லை. இந்த வீட்ல நீ யார்? இந்த வீட்ல வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுது இல்ல? அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல? சொல்லணும். சொல்லு. வணக்கம். வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவேன். நீ படிச்சவனா? நீ நாகரிகம் தெரியாது உனக்கு? வணக்கம். சாரி. சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டு எப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வைக்க பழகிக்க. அப்படி என்ன? பின்ன அப்ப முதல்ல இந்த பக்கம் இருந்து எப்படி இப்படி வச்சுக்க. நீ அப்படியே போ. அப்ப வணக்கம். இனி வணக்கம் கேட்டா வணக்கம் மத்த கொண்டேரி. என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க மச்சான். இங்க வாங்கல. என்ன மாப்ள? கொஞ்சம் கடையை பாத்துங்க. மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு போயிட்டு வாங்க. அடேங்கப்பா தங்கச்சி மாப்ள கடையை நல்லா தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரே நாள்ல வியாபாரத்தை கத்துக்கிட்டு போய் நம்ம ஊர்ல கடைக்கு புதுசா பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற? யோ முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா? பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ? ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? நீ கடைக்காரனா நான் கடைக்காரனா? நீதான். அப்ப நான் தானே கேட்கணும். ஆமா. என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற? இன்னும் வறுத்தெடுக்கவே இல்ல. ஐயோ வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா? வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன். நீ என்ன கேட்ட? என்னதான் கேட்டேன். ஓ நீ என்ன கேட்டியா? உன்னையாவே கேட்டான். ஏயா குழப்பற? நீ இந்த எண்ணெய் தானே கேட்ட? அப்புறம் என்ன முதல்ல சொல்ல வேண்டியா? வந்த உடனே ஏதோ இட இடமா பேசிட்டா அதுக்கு இப்படி ஐயா பம்படிக்கிறது. என்ன வேணும் சொல்லியா? எந்த எண்ணெயா வேணும்? கடல் எண்ணெய். அப்படி சொல்ல வேண்டியதானே. இது நல்லெண்ணெயா? நீ முதல்ல கடல் எண்ணெய் தானே கேட்ட? ஆமா. அப்புறம் என்ன? இல்ல நல்லெண்ணெயான்னு கேட்டேன். சுத்தமான நல்லெண்ணெயான்னு கேட்டியா? சுத்தமான. அப்படி கேட்டியா? சத்தியமா சுத்தமான நல்லதாப்பா. அப்ப ஊத்து. இது கடல் எண்ணெய் தானே? ஐயோ ஐயோ நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே பாடிய கடையை வைக்க. என்னென்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க முறப்பொண்ணு தானே என்ன? வண்டியில இருக்கிற பொருள் பத்திரமா இறக்கி வைங்கப்பா. டேய் இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல. இவள வேற எப்படி சமாளிக்க போறேன் தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அவன் நேர எகிரி வந்து என் மேல குதிப்பா. குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போகும். போங்க. ஏய் என்ன வேடிக்கை பாக்குற? வந்து பெட்டி படிக்கல எடுத்து உள்ள வை. ஆத்தி குறுகுறுன்னு பார்த்து தப்பாவுல போச்சு. ஏய் உன்னதான். டேய் பொட்டி படிக்கிறது உள்ள வைப்பீங்களாடா? என்னடா மூர்த்தி திடீர்னு வீட்டையே காலி பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமே அந்த ஊர்ல இருக்க முடியாதுன்னு. அந்த ஊர் வட்ட செயலாளர் ஒருத்தன் சந்தியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு ஒரே டார்ச்சர். இவனும் நர்சிங் கோர்ஸ் முடிச்சிட்டா. எல்லா ஆஸ்பத்திரிக்கும் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன். எங்க வேலை கிடைக்குதோ அங்க போய் செட்டில் ஆயிலான்னு இருக்கேன். எதுக்கு தம்பி வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதானே? நம்ம புரோக்கரை வர சொல்றேன். டக்குன்னு முடிச்சிருவோம். டக்குன்னு கல்யாணம் படிக்க முடியாது. அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னப்பா கண்டிஷன்? எழுதி வச்சிருக்கேன், கொண்டு வரேன்.
நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாளா? நான் யார் தெரியுமா? இந்த வீட்டோட ஓனர், என் பெரியப்பா. ஒரு ஹலோ சொல்ல மாட்டீங்களா? நானே சொல்றேன், ஹலோ ஹலோ. பார்த்ததும் மனசுக்கு பிடிக்கணும். கண்டிஷன் நம்பர் 1. ஓகே. என்னது? என்ன? அங்க என்ன பார்வைன்னு கேட்டேன். சும்மா. சும்மா கூட பார்க்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முறை பொண்ணு. ஓஹோ. என்ன ஓஹோ ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற? லுக்கு அங்கே, லிப்பு இங்கேயா? இந்த பாரு, எந்த விதமான அலௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்ச மடக்கி காட்டுறது, நெஞ்ச விரிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதெல்லாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே ஓகே ஓகேன்னு மெல்ல சொல்ற. நல்ல சத்தமா காதுல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு. ஓகே. என்ன அதுக்குள்ள காணா? என்ன தேடுற? என்ன தேடுற? அம்மாடி. ஏய், என்ன சத்தம்? ஓபன் ஆயிருச்சு. சரி போ. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? இத போட்டா அது நடக்கும். ஐயோ, எவ்வளவு பெரிய முதுகு. இலப்படாம சாப்பிடலாம் போல் இருக்கே. நீ கொடுத்து வச்ச ஜீவன். கருப்பாம்பூச்சியை போட்டா பயந்துருவோமா? பயப்பில்லையா? பொம்பளை எல்லாம் பயப்படுவாங்களே. என்ன அப்படிதான் காலையில தான் 2 தேலை கசக்குன, மத்தியானம் 3 பாம்பை நசுக்குன. இப்ப உன்னால கேவலம் இந்த கருப்பாம்பூச்சியை கசக்க வேண்டியதா போயிடுச்சு. அடி பாவி சண்டாளி. ஏமா இந்த ஜந்துக்களை பூரா கசக்கினவ இந்த சண்டாளன ஒரு தடவை ஏதாச்சும் பேசுன மூஞ்ச சப்பையாக்கிடுவேன். அப்புறம் முழுக்கட்டையாதான் அலையணும். முழுக்கட்டி ஞாயிறுமா? முழுக்கட்டி நானா நான் குடும்பம் நடத்துறது? ஒரு நிமிஷம். இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா? ஆமாப்பா. அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நீங்க போங்க, நான் வரேன். பயப்படாதீங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்? சாப்பிடுறதுக்கு. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா. அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா? போயிருவேன். வெக்கமா இல்ல? இல்ல. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நடக்கிற? போறதுக்கு தான். அப்ப போய்த்தான் ஆகணுமா? ஆமா. வேற வழியே இல்லையா? தான் இந்த வழி இருக்கு. நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. இது அப்படிதான். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே? பிரதர். என்னடா? இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். அது தெரியும் போடாடே. ஓகே ஓகே. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. என் எல்லா கண்டிஷன்லயும் நீங்க ஓகே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? Wish you all the best. லவ்வா லவ். இந்த வீடு தான் சார். ஹலோ ஹலோ பெருசு. வாங்க சார். கேட்கல. வணக்கம்மா. வாங்க, உள்ள வாங்க. ஏண்டா டிரைவர் தம்பி, கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி ஒருத்தர் வெறப்பா போறாரு. யார் அந்த ஆளு? யாரு அந்த ஆளா? யாரா அவன்? யாரா அவனா? நீ ஏன்டா டென்ஷன் ஆற? கேட்ட சொல்ல வேண்டியதானே? போலீஸ் ஆபீசர் தீன்ஷா. போலீஸ் ஆபீசரா? நினைச்சேன். அவர் கம்பீரமா நடந்து போற பார்த்தாவே இந்த தாடிக்கார
அப்பனை என்னைக்காவது பிடிக்க வருவாருன்னு. யோ அந்த தாடிக்காரரும் போலீஸ் ஆபீசரா இருந்தவர்தான்யா. இது வரைக்கும் 9 ரவுடியை சுட்டிருக்காரு. 9 பேரை சுட்டு கொண்டிருக்காரா? ஆஹா, இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டமே. கடுப்புல 10வது ஆளா நம்மளையும் போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? செத்திருப்ப. ஏய், உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். வெளியெல்லாம் கேக்குதா? அவருக்கே கேட்டிருக்கும். சார் சார் என்ன சார்? சார், கக்குச்சுக்குள்ள தண்ணி எல்லாம் நல்லா வருதா சார்? வரலன்னா சொல்லுங்க, நான் வந்து சப்ளை பண்றேன். உள்ள போங்க சார், வெயில் பட்டுச்சுன்னா என்ன மாதிரி கருத்துருவீங்க. என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது இல்ல. இருக்கட்டும் சார், இது உங்க உடம்பு எப்ப வேணாலும் கொள்ளலாம். போங்க சார். எவ்வளவு சைலண்டா குடியிருக்கானுங்க, யாருன்னே சொல்லாம. செல்வத்தர ஐயா 4 பாக்கெட் லட்சுமி கல்யாண மண்டபத்துல போடு, 3 பாக்கெட் ரயில்வே கல்யாண மண்டபத்துல போடு. வழியில ஒரு பாக்கெட் சுற்றாத, பாத்துரா. உன் தம்பி வரான். அது எப்படிங்க பார்க்காமலே சொல்றீங்க? கெட்டு போன நாத்தங்காய் அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம். ஏங்க இப்படி பொறாம போடுறீங்க? அவன் சென்ட் போட்டிருக்காங்க. அது என்ன சொந்த செண்டா? ஊர்ல உள்ளவன்டா ஓசு வாங்கின செண்டு, பண்ணி வாடை தானே வரும். மாமா, செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத. நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா. வாழ நினைக்கிறேன், ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்? ஹலோ மாம்ஸ், எங்க அக்காட்ட கேக்குறேன், உன்கிட்ட கேட்கல. அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் கொடுக்கணும். அப்ப கொடுங்க. முடியாது, உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கலாம், உனக்கு தெரியுமா? அதுக்கு தெரியாது, நீ வேணா வாங்கி. நீ தண்ணி அடிக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு கேட்டா அவளுக்கு எடுத்துறாதா? மாமா, வெட்டித்தனமா பேசாத. 100 ரூபா தர முடியுமா? முடியாதா? முடியாது. இப்படி வாக்கி தவறி உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன எங்க அக்கால கட்டுறப்ப என்ன சொன்ன? உங்க அக்கால கரை பண்ணி கொஞ்ச ஒன்னையும் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காத்துறா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சில ஆசை வளர்த்த நியாயம் வந்தாங்க. இன்னைக்கு பேச்ச மாத்திரம் நியாயம் அது? நீ என்ன கட்டாலும் நான் தர மாட்டேன். அப்ப என் பழைய அக்கால திருப்பி கொடு. என்னது பழைய அக்காவா? ஆமா, தாலி கட்டும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு. அதை எப்படா இப்ப கொடுக்க முடியும்? அப்ப 100 ரூபா கொடு. 100 ரூபா இல்ல. அப்படியா மாமு? அப்ப வாக்கா போலாம். எங்க? எங்க அம்மா வீட்டுக்கு. எதுக்கு? நீ இனிமே தனியா ஈர துணியோட பட்டா தான் உனக்கு அறிவு. இந்தாடா இந்தாடா. அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. ஈர துணியினால தான் சாக்கடிச்ச மாதிரி இருக்கு உனக்கு. ஆமா. 500 ரூபா. 500. சீதா, என் முதுகுல கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடுறியா? சரி போ, எண்ணெய் எடுத்து வரேன். ஆயில் பார்த்தா கொண்டா எண்ணெய் குடு. போ. பொம்பளைக்கு பொம்பளை என்ன தைக்கிறாங்க? எந்த ஊர் நியாயம் அது? என்னடி ஊத்திட்டு பேசாம இருக்க? நல்லா தேய்ச்சி விடுறீ லூசு. ஏய், என்ன ரயில் ஓட்டிட்டு இருக்க? நல்லா தேய்ச்சி விட குரங்கு. என்னடி நிறுத்திட்ட? தேயண்டி. நான் எவ்வளவு டீசெண்டா நடந்துகிட்டேன். ஏதாவது சத்தம் போட்டனா அந்த மாதிரி நீ டீசெண்டா நடந்துக்க. இப்ப எதுக்கு அம்மா அப்பா எல்லாம் கூப்பிடுற? இனிமே இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறாத. ஏதாச்சும் உயிர் சேதமா இருந்தா உலக்க சாக்குமா இல்லையா? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கியே. வார்த்தா என்ன விவரம் கேளு. ஏதோ ஒரு ஃபீலிங்ல உன் பொண்ணை கட்டி பிடிச்சேன். அப்ப அவ ஃபீலிங் எப்படி இருக்கு கேட்டு அப்புறமா அருவாளை தூக்கியா. எது கேட்டாலும் ஓவான்னு கேட்டு. என்னம்மா உன் ஃபீலிங்? முதல்ல என்ன கட்டி பிடிச்சதே இவருதான். கட்டி பிடிச்ச வரைக்கும் என் கைய பிடிச்சு கொடுத்துருங்க. அதை விட்டு இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்களே. நீங்க வாங்க. ஆமா. ஒண்ணு இல்லையா? இல்ல சரி நான்
அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட பொழப்பு நல்லா போயிடும். அந்த பையனுக்கு வேலை வெட்டில நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா நீ வாங்கி கொடுக்குறேன். குடு. சென்னையில என் மச்சனை இருக்கிறான். அவன் ஒரு ஆட்டோ வச்சிருக்கான். அந்த ஆட்டோவை வச்சு 6 மாசம் ஓட்டட்டும், அப்புறம் கல்யாணம். அப்பனே ஆட்டோ ராஜா, நேத்தை விட கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும்டா ஐயா. இந்த சாவியில இருக்க திஷ்டி எல்லாம் போகணும். அண்ணா என்ன பண்ண போறீங்க? திஷ்டி கழிக்க போறோம்ப்பா. டிஸ்டி கழிக்கிறதுக்கு சாவியை மட்டும் போட்டா பார்த்தா கையில இருக்கிற காசு பணம் எல்லாத்தையும் போடணும். போட்டா அப்பதானே டிஸ்டி எல்லாம் கழியும். ஆட்டோ ஓடணும் ஓடி பணம் கொட்டல் கொட்டும். போட்டுருவோம். நேத்து சம்பாதிச்ச காசு பூரா போட்டு போடுறேன். அண்ணா இதுல எவ்வளவு இருக்கு? அது எப்படி 150 இருக்கு? சரியா வரும் சரியா வரும். சரி, நல்லா அமைக்க போடுங்க. உடச்சு விட்டு நம்ம காசை உடனே பொறுக்கி அழிக்க வேண்டியது. இப்ப என்ன கட்டு போச்சு? 1 2 3. போதும் 4 சுத்த கூடாது. டிஸ்டி கல்யாணம். ஆமா, நீ யாரு? யாரா இருந்தா என்ன நல்ல விஷயத்த சொல்றதுக்கு உடங்க. மேல பேக் இன்னும் பேக். சர்க்கஸ்ல வேலை செஞ்சோம் போட்டுருக்க. கண்ணை கட்டுதே. டேய், இதைத்தான நான் ஆட்டோ முன்னால உடைக்க போனேன். அதை பிடிக்கிட்டு போய் அங்க உடைக்கிற. நீயே உடச்சு நீயே காசு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏண்டா இதை சொல்லி இருந்தா அங்கேயே கொடுத்து போலடா. நேக்கா பிடிக்கிட்டு வந்து மேலேயே டிராவல் பண்ற. சரிடா, அந்த காசு பணத்தை எல்லாம் நீ எடுத்துக்கடா. அந்த ஆட்டோ சாவியை மட்டும் என்ன கொடுத்துடுறா. என்னால முடியலடா. சாவியா கருமம். இந்த புடிச்சு அட நாரப்பயல, இவன் நேரம் பண்ண அக்கப்போர் பத்தாதாடா. சாவியை கொண்டு எங்க போடுற? அத போய் கேட்டா கொண்டு விடுவானே. ஐயோ, இத நான் எப்படா கேட்டு வாங்குவேன்? அங்கேயே கிடக்க. என்னது இது? என்னதுமா? ஆட்டோ சாவி. சாவி போட்டு விளையாடுற இடமா இது? ஐயோ, நான் விளையாடல, அவன் தாமா விளையாண்டா. எக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் எங்க எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு போனாக்கா. தள்ளிட்டு போனா? நானா? ஆமா. உங்க எல்லாத்தையுமா? ஏமா, நான் ஒத்தாலும் உங்க எல்லாத்தையும் எப்படிமா தள்ளிக்கிட்டு போக முடியும்? ஓஹோ, இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு? அடிக்கடி இவனை. டேய், வண்டியில இருக்க வேலையெல்லாம் சரி பண்ணிட்டியா? அண்ணா சரி பண்ணிட்டேனே. திஷ்டி கழிக்கிறதுக்கு பெரிய புத்தியா சுத்தி போண்டேன். அடி செருப்பால. பூசணிக்காய் பத்தி என்ன பேசுற? நாரப்பையல. பூசணிக்காய் வச்சுக்கிட்டு ஒருத்தன் படுத்துற மாதிரி பத்தாது. இனிமே சாம்பார்ல கூட பூசணிக்காய் போட்டு சாப்பிட மாட்டேன் நானு. மறுபடியும் பூசணிக்காய் பத்தி பேசிக்கிட்டு. வணக்கம். வணக்கம் சாமி. வண்டி வருமா? முதல் சவாரியே பட்டையும் போட்டுமா வந்து நிக்கிறானையா. என்ன தெய்வீக முகம். போலாம் சாமி, ஏறி உட்காருங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஓஹோ, படாது சாமி, படாது. அடாடா, என்ன சுத்தம், என்ன சுகாதாரம். நல்ல கம்பட்டப்பெல்லாம் உட்காருங்க சாமி. உட்காருங்க. போலாமா சாமி? எங்க போகணும்? சுடுகாட்டுக்கு. என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். ஏன் அது செத்த வண்டியில போவா? ஏன் உசுரோடய கிளம்பிட்ட? சுடுகாடு இருக்கிற ஏரியாவுக்கு போனோம்யா. அப்படி விவரமா சொல்லு. நேரா பார்த்து வண்டியில நீ உழுப்புணம்ல போய் மோதிண்டா என்ன இருக்க? மூஞ்சி மோர கட்டி பாரு. முன்ன பின்ன ஆட்டோல ஏறி இருக்கியா நீ? ஏறி இருக்கேன். ஆனா ஏறினதுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் சொன்ன இடத்துல போய் இறங்குனதே இல்ல. என்னையா சொல்ற? ஆமையா, இது வரைக்கும் நான் பண்ண சவாரி எல்லாம் ஆக்சிடென்ட்லயே முடிஞ்சிருக்கு. ஒண்ணு மணல் லாரியில மோதி மணல் லாரி டிரைவர் செத்துருவான், இல்லனா தண்ணி லாரியில மோதி தண்ணி லாரி டிரைவர் செத்துருவான், இல்லனா என்ன வச்சு ஓட்டி போற ஆட்டோ டிரைவர் செத்துருவான். சில நேரத்துல 3 பேருமே செத்துருவாங்க, நான் மட்டும் போயிடுவேன். என்ன சொல்ற? பதறாத, இது 18ஆம் சவாரி தான். போயா. லாரி 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 நல்ல வேலை போன வச்சு திருப்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. எது? போய் சேர வேண்டிய ஸ்பாட்ட சொன்னேன். அட வாயை முடிக்கிட்டு பேசாம வாயா. பேசாம வரதுக்கு நான் என்ன போனமா? ஐயோ, அரை சொல்லா சொல்றானே. டேய், நீ எதா இருந்தாலும் சைக்கிள சொல்ற, நான் கேட்டுக்கிறேன். மூஞ்சி அந்த பக்கம் தான், எப்படி சைக்கிள் சொல்றது? கைய முன்னால காட்டி சொல்லு. அப்படியா? ஆமா. இப்ப நீ என்ன பண்ற? நேரா இப்படி போய் இப்படி திரும்பி அப்படி திரும்பி இந்த சந்து அது ரோடு ஏய், உன் ஐஸ் ரொம்ப கெட்டி. இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. உன் மேல எது மோதினாலும் அதுக்குதான் சேதாரம். ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா, என் ஆட்டோ எங்க? உன் ஆட்டோ மேலதான் அந்த பஸ் நிக்குது. என்னது? அந்த பஸ் மேலதான் நீ நிக்கிற. நசுங்கிருச்சா? நெஞ்சிருச்சு.
சப்பனே முருகா, இன்னைக்கு முதல் சவாரி கும்முன்னு கிடைச்சிச்சுனா ஜம்முன்னு சம்பாதிப்பண்டா சாமி. சவா யாராவே? டேய் டேய் ஆயோ டேய் தாயா அட பாவி குடிச்சிருக்கியா? யோ எந்த யாயோ? ஐயோ அந்த பக்கம் போயிட்டானே. டேய் 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 கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாருடா ஐயா. டேய் 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 எந்திரா தம்பி, ஆட்டோ வருமா? எங்க சார் போணும்? தாம்பரம் போகணும். தாம்பரமா? ஆஹா நல்ல சவாரி ஆச்சே. டேய் டேய் உனக்கு கையெடுத்து கும்பிடுடா, சவாரி வந்துருக்கா. இறங்கடா இறங்கடா. ஆட்டோ வருமா வராதா? வரும் சார். இவன் யாருன்னே தெரியல, தண்ணியை போட்டு என் ஆட்டோல வந்து படுத்துட்டான் சார். இவன் ஆளுக்கு ஒரு கைப்பிடிச்சு இறக்கி போட்டோம்னா உடனே பரப்பு. என்னது இவனை நான் இறக்கவா? இறக்கும் போது இவன் செத்து தொலைஞ்சிட்டானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு நானே வா போயா. இறங்கும் போது செத்துருவானா? டேய் 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 காலங்காத்தால என் வண்டியில வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறீங்களா? இறங்கடா இறங்கடா இறங்கடா. டேய் 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 சண்டால போய் அந்த சர்க்கஸ் எல்லாம் பண்ண விட்டானே. டேய் 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 எந்திரா எந்திரா. டேய் ஊர்ல உனக்கு வேற வண்டியே கிடைக்கலடா. நான் என்ன பண்ணுவேன்? ஏப்பா ஆட்டோ மேல்மருத்தூருக்கு வருமா? மேல்மருவத்தூரா? ஓஹோ பெரிய சவாரி ஆச்சு. டேய் டேய் அந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லடா. இறங்கடா. டேய் 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 ஏம்மா 2 பேரும் சேர்ந்து இழுத்து போட்டோம்னா 3 பேரும் ஜாலியா போயிடலாம். என்னது 3 பேர் ஜாலியா போலாமா? ஆட்டோ சவாரிக்கு வருமான்னு கேட்டா ஜாலியா பேசிட்டு போலாம்னு சொல்றேன். நறுக்கி போடுவ நறுக்கி கருவா போலாம் வாடி போலாம். மூணு பாரு. உன்னால வரவ போறவட்டெல்லாம் அடி வாங்க மாட்டாங்க. பண்ணார பண்ணார நிறுத்து. என்ன இவ்வளவு வேகமா வந்திருக்கீடா? எதுக்கியா பாசிஞ்சர் அடிச்ச? பாசஞ்சரா? என்ன மதுரை வந்தா சொல்ல வேண்டியதானே? இறங்க மாட்டோமா? டேய் என்னடா பாசஞ்சர் மதுரைங்கிற மடப்பையில தண்ணியை போட்டு ஆட்டோல வந்து படுத்துக்கிட்டு விளையாட கட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆட்டோவா? அப்ப நான் யாரு? பிகே டிராவல்ஸ். பிகே டிராவல்ஸ் அது எங்க இருக்கு? லூசு பையல லூசு பையல. லூசு பயலா? அப்ப நான் பஸ்ல வரும்போது தாம்பரம் மேல்மருவத்தூர் என் காதுல சவுண்ட் விழுந்துச்சு. பொய்யா? டேய் அந்த சவாரி கேட்க வந்தீங்க சவுண்டா? யார்ட்ட ரூட்டா குடுக்குற? பஸ்ல செவனேன்னு மதுரைக்கு போய்கிட்டு இருந்தவன கடத்தி கொண்டு இந்த ஆட்டோல வச்சுக்கிட்டு சீட்டிங்கா பண்ற? கடத்துறனா? டேய் இந்த முகரையை கடத்திட்டு போய் நான் என்னடா பண்ண போறேன்? மரியாதையா 350 ரூபாய் பஸ் டிக்கெட் காசை கொடுத்து இல்லடா. ஆட்டோல கொண்டு போய் மதுரையில விடு. மாதிரியா கொலை பண்ணிடுவோம். என்னடா கைய உள்ள விடுறா? மரியாதையா காசை கொடு. டேய். இவனை ஓட்டிடுவேன். டேய் இரு இரு எவ்வளவு இருக்கு பாக்கடா கொஞ்சம். டேய், காசு எடு. இந்தா 100 ரூபா வச்சுக்கடா. கத்தியெல்லாம் இருக்காரா? மீதி 250. ஏண்டா போதையில கிடந்துக்கு 100 ரூபா பத்தாடா? காசை கழட்டு. டேய் 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 வாச்சி வேறடா. டேய் 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 அட பாவி பையன் அவனே. இவனால 2 சவாரி போய் மேற்கொண்டு வாச்சி பணத்தை வர பிடிக்கிட்டு போறானே. என் நெத்தில நான் கேன பையனாடா அழி வச்சிருக்கு. ஏண்டா பிக்காளி. ஏய். நாளைக்கு வரேன். எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியாவிங்க. நான் காற்று வாங்க போனேன். சார் சார் அந்த துணியை கொஞ்சம் தூக்கி போடுங்க சார். இந்தா இன்னொரு தடவை சார். புடிச்சுக்க. இன்னும் ஒரு தடவை வா, வா, வா. வேற வேலை இல்ல எனக்கு. ஏணி வழியா ஏறி வந்து கொடுங்க சார். பேசாம நம்ம அப்படி சுத்தி போயிருக்கோம். ஏய் காது கேட்காதவனுங்களா, இந்த ஏணிய இந்த அட்ரஸ்ல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இந்தா படிக்க வச்சு தூக்கிட்டு போலாமா, நிக்க வச்சு தூக்கிட்டு போலாமா? So sweet. Bye. தூக்குடா. ஐயோ பயமா இருக்குடா. நிப்பாடுடா. ஐயோ பாப்பா. அரே 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 நிப்பாடுடா நிப்பாடு. அண்ணே ரொம்ப வெயிட்டா இருக்கு. இத நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம ஓடி போறது என் புருஷனுக்கும் தெரியக்கூடாது, உன் பொண்டாட்டிக்கும் தெரியக்கூடாது. சரியா? அட மானகட்ட மூதறிகளா. மேல வந்தா இந்த அக்கப்புறா நடக்குது. ஐயோ எவ்வளவு ஒருத்தர் பாத்துட்டா. வாங்க ஓடி போயிடலாம். டேய் ஏணி மேல ஒருத்தர் இருக்கான்டா. ஏணி விலை 750 ரூபா. ஏய் அவனுக்கு செவிடா, நீ தூக்குடா. எனக்கு இருக்குள்ள மறுபடியும் கிளம்பிட்டாங்களா? டேய் டேய் புடி புடி. அதோட எந்த ஏரியா? நீ எந்த ஏரியா? ஏரியா டீனர்ல இருந்து புரசவாக்க வரைக்கும் ஏத்தி கொண்டு போறாங்களா? இன்னைக்கு ஏற சொல்றா எடுவட்ட பயல. சீக்கிரம் உன்னை டாக்டர் ஆக்கி. அட பாவிகளா, என்ன அக்கப்போர் நடக்கிறா மேல? மொட்டா நிப்பானே கை வலிக்கு நான் நிறுத்தினேன். என்னங்க என்னங்க ஒருத்தர் ஏணி போட்டு நான் குளிக்கிறத பாக்குறாங்க. ஏண்டா டேய், என் பொண்டாட்டிய கீழ வச்சு குளிப்பாட்டினா எல்லாரும் பாக்குறாங்கன்னு மேல வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்கேன். ஏணியா போட்டாடா பாக்குற? டேய் உன்ன டேய் போடா இங்க இருந்து. டேய் நான் வேற மாதிரி சிக்கி தவிக்கிறடா. சொன்னா கேளுடா. அட பாவிகளா. அட சை. இருடா. தூக்குடா. நிப்பாடுங்கடா. அப்பா ஷோ அப்பா திரும்ப தூக்கிறாங்கடா. மேல என்னென்ன நடக்குதா சாமி? யோ எங்க இருந்து வரா? விண்வெளியில இருந்து வர போடா வீணா போனவங்களா. ஏனில ஒரு மனுஷன் கூட தெரியாம 8 ஊரை சுத்திப்படி கேள்வியாடா கேக்குறீங்க? ஓட்டடா மோச கட்டவங்களா. நல்லவேளை வழியில கரண்டிக்க மேல ஒரு ஆள் இருக்கற சொல்ல மாட்டா நீ. என்னடா கமகமன வாசனை வருது? இது ராமதேவர் தோட்டண்ணே, பலாப்பழ வாசனை. ஓ பலாப்பழம்ல
நம்ம ஊர்லயே இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிருவாங்க. கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னு இங்கு வேரில் பழுத்த பழா அப்படின்னு பாரதாசன் சொன்னாரே அதுதான்டா. ஐயோ அவர் சொன்னதுக்கு அர்த்தமே வேற என்ன? இதுதான் கத்திய குடுறா. வேண்டாண்ணே. கத்திய குடுறான்னா திருடுறது தப்புண்ணே. எதிரா திருட்டு அவன் மோபடி போட்டு கொள்ளையடிக்கிறா, சந்திரகட்டையை திருடுறா, யானையை கொண்டு தந்தத்தை எடுத்துட்டு போறா. ஒரு திங்கிற பொருள் மேல ஆசைப்பட்டிருக்கேன், அதுக்கு போய் வேக்கன பேசுறியே. சரி சரி நீ ஆளை பாத்துக்க, நான் மேல போய் அறுத்துறேன். மேல போறீங்களா? பழம் இங்கதானே இருக்கு, எதுக்கு மேல போனோம்? போடா பைத்தியக்காரா, கீழ இருந்து அறுத்துட்டுனா என்ன போல வீரனுக்கு அழகு இல்லடா. மாங்காயும் பலாப்பழமும் எப்பவுமே திருடி தின்னாதான் ருசியா இருக்கும். அண்ணே என்ன இந்த பழம் காவட்டா இருக்கே? 2 நாளைக்கு பட்டறையில பொதிச்சு வச்சா நல்லா பழுத்துறோம், அப்புறம் சாப்பிடலாம். இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது, நம்ம 2 பேரும் தான் திங்கணும். யாராவது வந்துட போறாங்க. அண்ணே சீக்கிரம் அண்ணே. வரேன். என்ன தேவரையா, மாரியாத்தா கோயில் உள்ள சூளாயத்தை எடுத்து வந்திருக்கீங்க? இத கொஞ்சம் கூறு வச்சு கொடு. எதுக்கு? மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்பழத்தை யாரும் அறுத்துட்டு போயிட்டாங்க. இத கூறு வச்சு அவ கையில கொடுத்தா அவன் வயித்துல குத்துவாங்க. பலாப்பழத்துக்கு போய் ஏன் தேவரையா கோச்சுக்கிறீங்க? அப்படி இல்லையா, இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விட மாட்டா. அவனுக்கு அம்மா வரும், கால்ரா வரும், வயிறு வீங்கும், வெடிச்சாவும். யார் வீட்டுல வேப்பல சொருகி இருக்கோ அவன் தான் பலாப்பழத்தை களவாண்டவன். எல்லாரும் வீட்லயும் நம்மளே வேப்பிலையே சொல்லிட்டா யாரும் வரலையே. இல்ல ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு இதெல்லாம் தேவையா? என்ன பட்டக்காரர, என்ன வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லிட்டு இருக்கீங்க? அது வந்து பொது சேவைங்க. பொது சேவையா? ஆமா, அம்மே கால்ரா வரக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் முன்கூட்டி சொல்லுறோம். அடாடா, என்ன ஒரு தியாகம்! பொது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சேவையா? இந்த சேவையை நானும் செய்யறேனே. சரிங்களா? டேய் அண்ணனுக்கு 4 கொடு. மொத்தமா கொடுங்க. மொத்தமாவா? அப்ப வாங்கிக்கங்க, இந்தாங்க போங்க. மாரியம்மா மாரியம்மா சூலியம்மா சூலியம்மா. பொண்ணுக்கு 27 வயசு ஆச்சு, இது வரைக்கும் கல்யாணமே ஆகல. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. இதாவது நல்லபடியா முடியணும். மாரியம்மா மாரியம்மா சூலியம்மா சூலியம். நல்ல இடம். நம்ம பையனுக்கு தை மாசம் கல்யாணத்தை முடிச்சு தை மாசம் முடிச்சிடலாங்கிறியா? முடிச்சிடலாம். என்ன வேப்பல சுரி இருக்கு? ஆமா, நல்ல நாள் பொண்ணு பார்க்க வந்தோம், தடையா இருக்க. ஒருவேளை அம்மா கிம்மா போட்டிருக்குமோ? ஆமாங்க, வாங்க போலாம். ஆமா ஆமா வாங்க போயிடுவோம். என்ன வந்தவங்க திரும்பி போறாங்க? ஏங்க கொஞ்சம் நில்லுங்க, உங்களை தாங்க, நில்லுங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு திரும்பி போறீங்க? உங்க வீட்டுல வேப்பல சுரி இருக்கு, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். பரிசம் போடுறது எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன வேப்பலையா? ஆமா. எவன் சொருகனவன்? நான் தான் எல்லா வீட்டுக்கு சொருகணுது. உங்க வீட்டுக்கு சொருகணுமா சொல்லுங்க, சொருகுறேன். ஏமா உங்க வீடு எங்க இருக்கு? ஏண்டா எங்க வீட்டுக்கு வேப்பல சொல்லுவியா? டேய் நல்லா பழுத்திருக்கும், எடுத்து சாப்பிட்டுருவோன்னு. இந்த இடத்துல மட்டும் ஈ வைக்குது, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? அது வந்துங்க. எதுடா? அதாங்க. சொல்லுடா. இந்த டீ கடைக்காரன் கை தவறி டீ ஊத்திட்டா, அதுதான் ஈ வைக்குது. புதைச்சா பால் தானே ஊத்துவாங்க, டீயா ஊத்துவாங்க? இங்க யாரா புதைச்சது? நாம இங்க புதைச்சது சொல்லலண்ணே. இங்க எப்படா புதைச்சா? அங்க இல்லடா. டேய் எதை புதைச்சீங்க, எங்க புதைச்சீங்க? சுனபனா எதையோ புதைச்சிட்டு மறைக்கிறாங்க. பீனா பானா இந்த இடத்துல மட்டும் எதுவும் புதைக்கலங்க. இந்த இடத்துல நீங்க எதையுமே புதைக்கலையா? பலாப்பழம்? ஆமண்ணே, இப்பெல்லாம் பூமியில முளைக்குது. யாருக்குடா காது குத்துற? அங்க ராமத்தேவர் பலாப்பழத்தை காணோம்னு கையில சூறாயத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா தேடி அலைகிறாரு. நீங்க தேடிட்டு வந்து இங்க போச்சு வச்சிருக்கீங்களா? பஞ்சாயத்துக்கு வாங்கடா. அண்ணே என்ன பழத்தை வேணும்னா நீங்க எடுத்துட்டு போங்க, பஞ்சாயத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிடாங்க. அண்ணே நாய்க்கிறையா, சின்ன பையன் ஆசைப்பட்டு திருடியாந்து இங்க புதைச்சு வச்சிருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு திட்டிக்கிட்டு இருந்தேன், அதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டீங்க இல்லடா? இது நான் திருடுனா? இந்த பழத்தை நீங்க தானே திருட சொன்னீங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். முழுப்பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த பலாப்பழத்தை திருடி கொண்டு வந்து பட்டறையில புதைச்சு வச்சுட்டு என்னையா சொல்றீங்க? ஏயா கத்துறீங்க? இந்த பலாப்பழத்தை 2 பேரும் தின்னு தொலைங்கயா.
நாங்க திங்கிறோம், நீ ஆள் பாத்துக்கிறியா? சரி பாக்குறோம்ங்க. ஐயா ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இது மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்டப்பலமாச்சே, உங்களை மாரியாத்தா சூளையத்துல குத்த மாட்டா? அதுக்கு பரிகாரம் இருக்கு. பலாப்பழத்தை தின்னுட்டு இவ்வளவு தேன் சாப்பிட்டா சரியா போயிடும். தேனுக்கு எங்க போறது? நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அண்ணன் தான் வைத்தியத்துக்காக தேன் வாங்கி உள்ள வச்சிருக்காரு. போய் சாப்பிடுங்க. உள்ள போய் திங்கிறான், ஆள் பாத்துக்க. எப்படி என்ன எப்படி சமாளிச்சேன் பாத்தீங்களா? தேனு உள்ள இருக்கா? வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லி இருக்காங்க. நம்ம பலாப்பழத்தை உடிச்சு பங்கு போட்டு ஊர் ஊரா தின்றிருக்காங்க. வேப்பல சொல்றாப்புல ஆத்தா விட்டுருவாளா? அவங்களுக்கு வாந்தி பேய் தான் வரப்போகுது. என்ன எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குமே. அந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என்ன ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அண்ணே அது உங்க வரல, என்ன பழம் சாப்பிடாதீங்க. வீட்டுக்குள்ள சக்கையா கிடக்கு, அதையும் சாப்பிட போறீங்களா? இந்த வாடை பிடிச்ச அவன் வந்தானா உங்களை சக்கையா பிரட்டிடுவான். இந்த சக்கையெல்லாம் கொண்டு போய் கண்ணுக்கு தெரியாம போட்டுரு. வெறும் சக்கையா? எங்களுக்கு வேணும். வாடா. ஏண்டா என்ன கொழுப்பு இருந்தா ஏன் பலாப்பழத்தை திருடி தின்னுபிட்டு தோலை ஏன் காலடியில போடுவ? உன்னை சூலாயுதத்தால ஆத்தா குத்துவான்னு சொன்னல, இப்ப ஆத்தா குத்த மாட்டாடா, நான் குத்துறேன்டா. பேசாம நில்லு. இனிமே என் தோட்டத்து பக்கம் பார்த்தேன் உன் தோலை உரிச்சிடுவேன். வரக்கூடாது பாத்துக்க. சக்கேடின்னு சொல்றாங்களே, அது இதுதானா? கொண்டு வந்துட்டேன். எல்லா பேரும் 5 மட்டும் தான் குத்துவாங்க. நான் 15 குத்தி அந்த பொண்ணு மனசுல பிரிய வளர்க்கலாம்னா இந்த ஹோட்டல்கார பையன் 200 ரூபாய் குத்தி விட்டானே. இப்ப என்ன செய்யறது? அண்ணே ஒரு சரியான யோசனை சொல்லு. பேசாம நீங்க அவனை குத்தி விட்டு ஜெயிலுக்கு போயிடுங்க. ஏண்டா நான் ஜெயிலுக்கு போயிட்டா பட்டை நீ எடுத்துக்கலாம்டா. கொன்னுடுவோம் கொன்னு. இவன் அப்பன்ட்ட இப்பவே போறேன். இவன் குணத்தையே மாத்துறேன். தப்பா குத்தா குத்துற வந்து ஒன்ன குத்துவான். என்ன இங்க வந்திருக்கீங்க? மண்டை குத்து. உனக்கு மண்டை குத்து. உன் பையன் கரகாட்டக்கார பொண்ணுக்கு 100 ரூபா குத்திக்கிட்டு இருக்கான். ஐயா கல்லாவுல 100 ரூபாயா காணும்னு என்னைய சொன்னீங்களே, இப்ப புரியுதா? புரியுது புரியுது. எத்தனையோ 100 குத்திட்டான். எங்க இந்த பையன்? அங்க குத்திக்கிட்டு இருக்கான். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு மாலையிட தேடி வரும் நாள். நிறுத்துங்க. இது இளையராஜா எங்க ஆளுங்களுக்காக பாடின பாட்டு. உங்க சொந்த சரக்கு இருந்தா எடுத்து விடுங்க. சொந்த சரக்கா? இட்லி போண்டா இடியாப்பம் ஊத்தாப்பம் காரவடை ஆமவடை உளுந்தவடை ஊத்தாப்பம் பொடியாப்பம் காப்பி டீ பால் பன் ரொட்டி. என்னங்க இது? இதெல்லாம் எங்க ஹோட்டல்ல போடுற சொந்த சரக்கு. இருந்தாலும் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் பாரு சரக்கு. ஹை மைசூர் பாக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னது கடிச்சிட்டியா? இது திங்கிறதுக்கு இல்ல. அப்ப எதுக்கு? சும்மா கண்ணாடி பேழையில வச்சு அழகு பாக்குறதுக்கு. சுத்தியில அடிச்சாதான் உடையும். ஆமா உங்க அப்பா வீட்டுல இருக்கானே? அவரை நினைச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. அவனை பத்தி கவலைப்படாத. அந்த ஆள் நம்ம காதலுக்கு குறுக்க வந்தான்னா எங்க அப்பா ஹோட்டல்ல போட்ட அல்வா தோடு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டாந்து கொடுத்த டிக்கியே செத்துருவான். அப்ப உங்க அப்பா நம்ம காதலுக்கு தடையா இருக்க மாட்டாரா? அவனை பத்தி இப்ப ஏன் ஞாபகப்படுத்துற? அவன் கிடக்கான் பஞ்சு மிட்டாய் தலையன். என்னதான் இருந்தாலும் உங்களை பெத்தவர் இல்லையா? அவனா என்ன பெத்தான்?
எங்க அம்மா தர்மாஸ்பத்திரியில 10 மாசம் கஷ்டப்பட்டு என்ன பெத்தாங்க தெரியுமா? நான் கூட டாக்டர் ஜாடையா இருக்கேன்னு ஊரே பேசிக்குது. என்ன செம்புலாம் வந்து நிக்கிற? போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்ட்டியா? எனது பேரிச்சம்பழமா? உங்களை பார்க்கலான்னு ஆசையா வந்தா. இருக்கட்டும் இருக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த சின்ன செம்ப வச்சு ஆடிக்கிட்டு இருக்க போற? உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போய் பெரிய அண்டாவே வாங்கித்தாரு. அண்டாவெல்லாம் வச்சு ஆட முடியாது. அது இருக்கட்டும், உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? யாரு இந்த காதுல கடுக்கம் போட்டுக்கிட்டு கையில கம்ப வச்சுக்கிட்டு தெரியவானே அவனை சொல்றியா? நீ கவலைப்படாத, நாளைக்கே 4 ரவுடிகளுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து அவன் கதையை முடிச்சிடுறேன். எப்படி ஒரு புள்ள உங்களுக்கு தேவையா? என் பிள்ளையா இருந்தா எலி மருந்து வச்சு கொன்னு போடுவேன். ஏன் அடிக்கிற? காதலிக்கும் போது அடிக்க கூடாது. நான் எங்க அடிச்சேன்? ஏன் கல்லாப்பட்டி மாதிரி வாயை திறக்கிற? ஐயோ எப்பா எப்பா என்ன அடிக்காதீங்கப்பா. எப்பா எப்பா எங்க என்னங்க? எப்பா எப்பா என்ன விட்டுருங்கப்பா. அவளை கல்யாணம் பண்ணுனா சொம்பு சொம்பா சீதனம் கொண்டு வருவாப்பா. எப்பா சொல்லுடாடு. என்ன அம்சமா இருக்க? இப்படி கல்லாப்பட்டியில உட்கார்றத விட்டுட்டு கரகாட்டக்காரி பின்னாடி சுத்திட்டு இருந்தா எப்படி? இனிமே கடை பொறுப்பு பூரா ஒண்ணுதான். கடையை கவனிச்சுக்க. செட்டியார, நான் வெளியூர் போயிட்டு வர்றேன். என் பையன் ரொட்டேஷனுக்கு எவ்வளவு படம் கேட்டாலும் கொடு. என்னங்கடாது? காலையில எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன கத்துனாரு, சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆத்தா ஒண்ணு கத்திட்டு போத. நிஜமாவா? எங்க வீட்டுல இதை கூத்துதான். பின்ன என்ன, கஷ்டப்பட்டு எப்படி ஆளாக்குறாங்க? இப்படி வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராதா என்ன? நாமள வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றோம், எவன்டா குடுக்கறாங்கறான். ஒழுங்கா படிக்கணும்னு படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடைங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம். நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம ஊர்ல படிச்சவன் தான் பணக்காரனா இருக்கானா? ஆமாண்ணே, நம்ம ரைஸ் மில்காரர் கூட அந்த காலத்து பிஏ. சினிமா காய்ச்சி வச்சிருக்காரு கவுண்டரு, அவரு எம்ஏ. அட நிறுத்துங்கப்பா, நம்ம ஊர்ல படிக்காம ஒரு புள்ளி பணக்காரனா இருக்காரு. நெசமாவா? ஆமாப்பா, அவருக்கு கையெழுத்து போடவே வராது, கை நாட்டு தான். யாரு அது? நம்ம ஊர் எம்எல்ஏ. ஆமா, அவர் எப்படி நான் பணக்காரரானாரு? கட்சியில சேர்ந்துட்டாரு. நம்மளும் சேர்ந்துருவோமா? வேண்டாடா, நம்மளே ஆரம்பிச்சிருவோம். இன்னையில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், அதுக்கு நான் தான் தலைவர். என்னங்கடா தலைவர்னோட வாயெல்லாம் பழக்கிறீங்க? உங்க கட்சி கொள்கை என்னன்னு? கொள்கையாவது மண்ணாகட்டியாவது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோமா? சொன்னா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். லாபம் 2 3 4 5 கணக்கு இதுல கைய வச்சியா? ஏங்க அழுக்காக்கா? அழுக்கா இருக்கு. யார்கிட்ட சோப்பு கட்டிய வாங்கிட்டு போய் கிணத்து மேட்ல உட்கார்ந்து நல்லா போட்டு தேய்ச்சிக்கிட்டு இரு. ரொம்ப குசுமையா உனக்கு. ஒரு புடவை வரையுது ஐயா. ஏங்க நீங்க இப்படி கேப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. நீங்களும் பார்த்து வரீங்க. என் சர்வீஸ்ல இப்படி ஒரு தப்பு நான் பண்ணிருக்கேனா? சர்வீஸா? நீ வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நாள் ஆகுது? திங்களோட திங்கள் 8 13 நாள் ஆச்சுங்க. ஏய்யா, சரியா 2 வாரம் கூட ஆகல. என்கிட்ட போய் சர்வீஸ பத்தி பேசுற இல்ல? உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். பையங்க என் கையை வச்சானா ஐயா? காலையில அவர்தாங்க ரகம் பிரிச்சு கணக்கு பார்த்துட்டு இருந்தாரு. ரகம் பிரிச்சு கணக்கு பண்ணானா? ஏ ராஜா, இத வந்துட்டேங்க. 70 ரூபாய் 5 ரூபாய் சில்லறை இருக்குப்பா. ஒரு லெட்டர் வந்திருக்குமா? எங்க இருந்து வந்திருக்கு? வேற எங்க இருந்து வரும்? மாசம் மாசம் உங்க பொண்ணு கிட்ட இருந்தா வரும். சரி, போயிட்டு வரமா? போயிட்டு வாப்பா. 5 ரூபாய் சில்லறை கொடுத்தா. போயிட்டு வரமா? போயிட்டு வாப்பா. போயிட்டு வரமா? போயிட்டு வரமா? என்னங்க, நம்ம கஸ்தூரிட்ட இருந்து பணமும் கடதாசியும் வந்திருக்குதுங்க. இது உனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சா? மாசம் மாசம் கடன்காரனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நம்ம பொண்ணு நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்குது. வீட்லயும் ஒருத்தர் இருக்கிறான தண்டத்துக்கு. அட காலையில எண்ணி வச்சு புடவையில உன்ன ரைட் கொடுத்துட்டு போயிட்டான். விடிஞ்சு முடியாதுமா இதான வேலை. அவனை குறைச்சு பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. அவன் என்ன சேலை எடுத்து கட்டிக்குவா போறான்? அவனை பத்தி நீ இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கிறியா? நான் கொஞ்சம் அசந்தனா 5 10 தள்ளி அதே புடவையை என்கிட்டவே வித்துருவாண்டி. அவன் என்னமா உங்க எதிரி மாதிரி நினைச்சு பேசுறீங்களே. அவன் வரட்டும், புடவை விஷயத்த நானே நாசுக்கா விசாரிக்கிறேன். நீங்க ஒண்ணு வாயை திறக்க வேண்டாம். அட நீ ஒண்ணு, அவனை 4 போடு போட்டா புடவை தன்னால வந்து விடுது. எங்க அவன்? எங்க அவன்? வாங்க, வராதவங்க வந்திருக்கீங்க. இப்ப தாங்க பையன் வெளியில போயிருக்கான். இந்நேரம் அவன் கையில சிக்கிருந்தானா கை வேற கால் வேற எடுத்திருப்பேன். எப்ப வருவான்? நிதானமா பேசுவோம். என்ன விஷயம்? என்னையா பெரிய நிதானம் வேண்டி கிடக்கு? என் பரம்பரையை பத்தி உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியுமாங்க. உங்க தாத்தா 6 கொலை பண்ணவரு, உங்க அப்பா 4 கொலை பண்ணவரு. நீங்க ஏதாவது 1 2 பண்ணிருக்க கூடாதுன்னு உங்களை பட்டாளத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க.
பாருங்க, இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் தங்கச்சிக்கே உன் மகன் லவ் லெட்டர் கொடுத்திருக்க மாட்டான். லெட்டர் மட்டுமாயா கொடுத்தான், கூட ஒரு புடவையும் சேர்த்து கொடுத்திருக்கான். ஆமா, எங்க குடும்பம் என்ன புடவை இல்லாத குடும்பம் நினைச்சிட்டு இருக்கானா? இவனுக்கு இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இருங்க, முதல்ல அந்த பையன் நம்ம பையனான்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் எப்படி கண்டிக்கணுமோ அப்படி கண்டிச்சிருவோம். என்னமோ இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாத மாதிரியும் புதுசா பண்ணிட்ட மாதிரியும் பேசுற. அதுக்கு இல்லைங்க. ஏய், வராங்க. என்னப்பா வாங்க சார். ஏடா, இவர் தங்கச்சி லவ் லெட்டர் கொடுத்தியா? நேத்து ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் போட்டேன், ஆனா அது இவரு தங்கச்சியான்னு தெரியாது. கேட்டியா கேட்டியா? இவனை நான் சும்மா விட மாட்டேன். ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு மானத்தை வாங்கல. பட்டாளத்துக்காரர் எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி அவசரப்படலாமா? ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிருப்பான். அவன் சார்புல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பா, என்ன இவங்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க? யோ, உன்னால முடிச்சது பாரியா, போயா. பாத்தியா சிங்கரம், பாத்தியா அவன் என்ன பேசுறான் பாத்தியா? ஆய் முடி சும்மா இருடா. அட நீ சும்மா இருப்பா. யோ, ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்க போறியா? கூட்ட தாண்டா போறேன், போயா பாக்கலாம். கொஞ்சரு இது என்ன தெரியுமா? போன வாரம் உன் தங்கச்சி எனக்கு எழுதின லவ் லெட்டர். அதுக்கு பதில் தான் நான் இப்ப கொடுத்திருக்கேன். படிக்கிறேன், கேளு. வாழ்க காதல், வளர்க காதல் கலை. உங்கள் அன்பு உஷா ஆசை முத்தங்களுடன் எழுதிக் கொள்வது. நேற்று உயிர் உள்ள ஒரு உஷா படம் பார்த்தேன். நம் காதல் கதை அப்படியே படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த கதையின் கதாநாயகிக்கு அண்ணன் தான் எதிரி. என் சொந்த கதையிலும் என் பட்டாளத்து அண்ணன் தான் எனக்கு முதல் எதிரி. நம் காதலுக்கு இடைஞ்சலாக என் அண்ணன் வந்தால் அவரை தீர்த்து கட்டவும் தயங்க மாட்டேன். இப்படிக்கு எந்த நிமிடமும் ஓடி வர தயாராக இருக்கும் உங்கள் உஷா எங்க பார்த்தாலும் ஓடிட்டானே. அவன் மானஸ்தண்டா. இப்படிப்பட்ட தங்கச்சிக்கு அண்ணனா பிறந்துட்டு மேல வெக்கப்பட்டு ஓடி போயிட்டான். இப்படிப்பட்ட புள்ளைய பெத்துட்டு மேல நான் எங்க போய் முட்டிக்கிறது? இந்த இங்க முட்டிக்க. இதுல முட்டிக்கிட்டா இவ்வளவு பேருக்கு பொழைச்சுக்கும். அப்பா, இதெல்லாம் செய்யறேன்னு சந்தோஷப்படு. நீ செய்யாததான் நான் செய்யறேன் பாரு. வயசான காலத்துல பெத்தவங்களுக்கு ஆதரவா இருப்போம்னு ஏதாவது அக்கறை இருக்குதா? உங்க அக்காவுக்கு என்ன தலைவிதியா? மாசம் மாசம் நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாள. இந்த மாசம் பணம் அனுப்பிச்சுச்சாக்கா? கூடவே ஒரு கடுதாசி வந்திருக்குது. படிக்கிற கேள்ற. அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு மகள் கஸ்தூரியும் மாப்பிளையும் நமஸ்கரித்து எழுதுவது. இங்கு யாவரும் நலம், உங்கள் அனைவரும் நலத்தையும் அறிய ஆவல். அப்பாவின் உடல் நலம் எப்படி உள்ளது? ஆண்டவன் புண்ணியத்தில் தம்பி லட்சுமிபதிக்கு இங்கு என் வீட்டுக்காரர் வேலை வாங்கி வைத்துள்ளார். ஆகவே தம்பியை அனுப்பி வைக்கவும். இங்கு வர தம்பி ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் புத்திமதி சொல்லவும். ஏனெனில் இங்கு என் வீட்டுக்காரர் இந்த வேலையை மிகவும் சிரமப்பட்டு வாங்கி இருக்கிறார். இந்த கடிதம் கண்டவுடன் தந்தி போல் பாவித்து தம்பியை அனுப்பவும். இன்னும் 2 நாளைக்குள் வேலையில் சேர வேண்டி இருப்பதால் தம்பி படித்த சர்டிபிகேட்டையும் கூட கொண்டு வரவும். எல்லாம் நல்லபடியா முடிய மாங்காடு காமாட்சி அம்மனை வேண்டுகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மகள் கஸ்தூரி. ஏடாடே, படிச்சதெல்லாம் காதல விழுந்துச்சா? எப்ப கிளம்புறது? கிளம்புறதா? என்னப்பா புரியாம பேசுறீங்க? அக்கா தான் நம்ம வீட்டு பொண்ணு. மாமா என்ன நினைப்பாரு? சம்பந்தக்காரங்க வீட்டுல கை நினைக்கிறது அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு குறைச்சல். எப்பா 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 உத்தமா, கௌரவத்தை பத்தி நீ பேசாத. அது ஏன் கௌரவத்துக்கு குறைச்சல்? நான் என்ன சொல்றேன்னா, நாங்கெல்லாம் சினிமாவுக்கு போறோம். எங்க சித்தப்பா வந்தது அந்த சாவியை கொடுத்துறீங்களா? எந்த படத்துக்கு போறீங்க? டார்லிங் டார்லிங் டார்லிங். அருமையான படம். நானே 4 தடவை பார்த்தேன். தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல. அது சப் இன்ஸ்பெக்டர் பொண்ணுடா. அதுக்காகத்தான் சொல்றேன், பெத்தவங்க வயிற்றுல கொட்டிக்க கூடாதுன்னு. ஏய் பாரா, தாய் வயிறு எரிஞ்சா நீ தானாவே எரிஞ்சிடு. சும்மா அவட சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க, தாய் சேர்ந்தது ஒரு கோயில் இல்லைன்னு. இங்க பாரா, உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத செல்வம் தாய் தாண்டா. நீ எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம்டா. ஆனா தாயை வாங்க முடியுமா? சொல்லுடா. தாயே, ஒரு தாய் கொடு. திருத்தவே முடியாதுடா. அண்ணே போயிட்டு வரேனே. ஆடண்ணா. எங்க ஸ்ட்ரைக்கர் பயன் என்னாச்சு? எங்க போட தொட்டாலும் பந்தயம் இல்லாம ஆடி பழக்கமே இல்ல. எவ்வளவு பந்தயம்? காசுக்காடி ஜெயிக்கணுங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது. ஏன்னா இவங்க அப்பா தான் பக்கத்து ஊர் எம்எல்ஏ. அப்ப என்னதான் பந்தயம்? நல்லா கேட்டுக்கங்க. ஆட்டத்துல நீங்க தோத்துட்டா உங்க உடம்புல இருக்கிற அத்தனை துணியை அவுத்து வச்சுட்டு அம்மனம்மா இந்த ஊரையே 2 சுத்து சுத்தணும். நாங்க ஜெயிச்சா
உங்களுக்கு போட்ட கண்டிஷன் தான் எங்களுக்கும். பந்தயம் ரொம்ப ஆபாசமா இருக்கும்ல? பயங்கரமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? அண்ணே, இத்தனை நாளும் சட்டி போட்டு வந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து கோமணம் கழிட்டு வந்திருக்கேன். உசார் நீ தேவல. அண்ணே, எங்க எல்லாருடைய கற்பும் உங்க கையில தான். பார்த்து நீங்க சைத்தடிச்ச பொண்ணுங்கள்லாம் நம்மள அந்த படத்துல பாக்கணுமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஹலோ பிரதர். என்ன பிரதர், நீங்க போட்ட கண்டிஷனை நீங்களே மீறிட்டீங்களே. ட்ரெஸ் கழட்டி கொடுத்துட்டு போங்க. எனக்கு பதில் எங்க ஆளுங்க எல்லாம் கழட்டுவாங்க. ஆளுங்க இருக்கட்டும் பிரதர், முதல்ல நீங்க கழட்டி கொடுத்துட்டு போங்க. தம்பிக்கு உடம்பு எப்படி இருக்கு? இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே இருக்கு. நான் யார் தெரியுமில்ல? எம்எல்ஏ மகன். இருக்கட்டும். இப்ப முடிவா கழட்ட போறியா இல்லையா? டேய், உன்னால கழட்ட முடிஞ்சா கழட்டிக்கிடா.
இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாதப்பா. ஊர் பஞ்சாயத்தெல்லாம் வீதியில கூட்டுவாங்க. உன் பஞ்சாயத்தை இன்னைக்கு நம்ம வீட்லயே கூட்டி இருக்கிறாங்க. உங்க அக்காவுக்கு மெட்ராஸுக்கு தந்தி கொடுத்துருக்கிறேன். ஒழுங்கா போயிட்டு அப்பா, உங்களெல்லாம் பிரிச்சு நான் எப்படி பார்ப்பேன்? ஏன் இதயமே பரபரப்பட துடிக்குதுப்பா. சுத்ரா ரீல் சுத்ரா. யோ சிங்காரம், அவனை நீயா அனுப்புறியா இல்ல நாங்களா அனுப்பட்டுமா? யோ, எங்க அப்பா கிட்ட பேச உனக்கு இல்லையா? நீ என்ன குறுக்கால? குறுக்க பேசுறதுக்கே குதிக்கிறே தம்பி. என் மகன் குறுக்குடைஞ்ச ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கானே, அதுக்கு யார் பதில் சொல்றது? ஏன் சார் எம்எல்ஏ மகன் தெரிஞ்சுமா அடிச்சிருக்கா? முதல்ல என்னமோ சாதாரணமா தான் அடிச்சிருக்கான். எம்எல்ஏ மகன் தெரிஞ்ச பிறகுதான் அவன் குறுக்கையே உடைச்சிருக்கான். அவன் செய்வான். அப்பா, எனக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்லி 1 மாசம் அவகாசம் கொடுங்க. அப்படியும் நான் திருந்தலன்னா என்ன திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. இப்ப வாங்கின டிக்கெட் வீணா போயிருமேடா. அப்பா, 1 மாசமா? இன்னும் ஒரே வாரம் ஊர்ல இருந்தான்னா ஊரவே கெடுத்துருவாயா? பெண்ணங்கரைய உன் தங்கச்சியை வீட்டோட வைக்க முடியல. நீ என்ன நியாயம் பேசுற? பாரியா, சப் இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ இருக்கும்போது என்ன திமிரா பேச மாட்டியா? என்ன திமிர உனக்கு? யோ பட்டாளா, நீ ரொம்ப பேசுற. உன்னை என்ன பண்ற பார். கஸ்தூரி, இங்க வாயேன். என்ன மாமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்ல, என்ன திடீர்னு கோயிலுக்கு? ஊர்ல இருந்து என் தம்பி வர்றான் மாமி. அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் தான். அப்போ வீட்டுக்கு மருமகன் வரான் சொல்லு. ஏண்டி, ராத்திரி பூரா உன் மகன் என் கூடவே இருந்து சினிமா கதை பேசிட்டு இருந்தாலே, இத பத்தி மூச்சே விடலையே. இல்ல மாமி, காலையில தான் தம்பி வர்றதா தந்தி வந்திருக்கு. என்ன திடீர்னு தந்தி? ஓஹோ, கதை அப்படியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமி. என் வீட்டுக்கார அவனுக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அது விஷயமா லெட்டர் போட்டிருந்தேன். அவனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. நீ யாரு? பூனைக்கே புலி வேஷம் போடுறவளாச்சே. அப்படியே தனலட்சுமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. பெரியவரே, கிளம்புனாரே, கடைசா மாட்டு வந்திருக்கேன். சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க. எதை பாத்துறா கிழவன்னு? சாமிக்கு பூ போட்டுருந்தீங்க அதாங்க? ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவ, மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில நீ சொல்லிருக்கணும். மகனே, உன்னை நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா. காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கடல பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு. அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல. எங்கேயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடம் மாதிரி கொண்டு வந்துட்டேன். அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க? பருப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா, மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க, தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காகத்தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முழுசு முழுசா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற இருக்குதே. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிளை வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பதப்பாங்க. இங்க என்னடான்னா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழியை காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலையெல்லாம் போட்டதே, கருணையே இல்லையே. என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன்.
ஐயோ மாலை போட்டு வரவேற்பேன்னு நினைச்சா இப்படி மாலை போட்டு செவத்துல தோகிறிய எங்க அக்கா மூஞ்சில எப்படி மாமா முழிப்ப லட்சுமிபதி லட்சுமிபதி அன்பம் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவிய மாமா இனிமையான மாமா என்ன கூப்பிடுவாங்க லட்சுமிபதி நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா எல்லாரும் தாலிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்கா கழுத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க. அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டே வந்தியா? அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாயேன். எல்லாரும் என் வாயவே வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. மாமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ சைவம், நீ அசைவம். ஐயோ, உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிடுங்க போங்க. கஸ்தூரி, உன் தம்பி தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி? நீ ஆர்த்தி சுத்துற வேகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏங்கா யார் அந்த குடுகுடு ஆத்மா? எதிர்த்து விட்டு மாமி அடிக்கடி வந்துட்டு போவாங்க. கஸ்தூரி, நீ டிவில